ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரசாரமா ஒரு புளிக்குழம்பு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை அப்படி தூவி விடுங்க. 2 தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. சாஃப்ட் ஆன பிறகு நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு பாருங்க, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 3 ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்து வச்சிருக்கேங்க, அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. லெமன் சைஸ்ல புளிய கரைச்சி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்களேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 கப் தேங்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அது நல்லா இது போல நல்லா நைஸா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுல்ல மாத்திக்கலாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ரைஸோட ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா நல்லா அப்படி சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்குங்க. நீங்களும்